வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அசல் ரூபாய் 1000ற்கு 10% ஆண்டு வட்டியில 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. 2022 டிஎன்பிசில கேட்டிருக்கான். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கூட்டு வட்டியில எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1000 ரூபாய் கொடுத்துருக்கான். அதை அப்படியே எழுதிக்கங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 10%. சரிங்களா? எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 முறை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம். பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். இங்க இருக்கு, பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, ஓர் 100 100. இது 100ன்றது மொதல் வருஷம் வச்சுக்கோங்க. இப்ப நான் 2வது வருஷத்துக்கு போனோம். அப்ப இங்க 100 ரூபாய் கிடைக்குது இல்லையா? அதான் கூட கொஸ்டின்ல கொடுத்துக்கிற பர்சன்டேஜ் பெருகிறேன். சரிங்களா? அப்ப அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். அப்ப ஓர் பை 10. அவ்வளவுதாங்க. இப்படியே நிறுத்திங்க. இப்ப என்ன கேட்டிருக்கான்? கூட்டு வட்டி கேட்டிருக்கான் 2 வருஷத்துக்கு. சரிங்களா? மொதல் வருஷத்துக்கு எவ்வளவு வந்துச்சு? 100 ரூபாய். அதான் கூட 2 பெருக்குங்க. 2வது வருஷம் எவ்வளவு வந்துச்சு? 10 ரூபாய். அதோட 1 பெருக்குங்க. 2 கூட 100 பெருக்குனா 200. 10 கூட 1 பெருக்குனா 10 தான் வரும். அப்படியே கூட்டுங்க. 200யும் 10யும் கூட்டினா 210. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதான். ஃபார்முலாலாம் தேவையில்லை. சுத்தமா கணக்கே வரல அப்படின்னு சொல்றவங்க கூட ஈஸியா போட முடியும். நம்பிக்கை இல்லையா? இதை பாருங்க, 8th நியூ புக்ல இருக்குது. அதே மாதிரி 2021 2022 2024 டிஎன்பிசில கேட்டிருக்கான். அசல் வந்து 4000 ரூபாய், ஆண்டு வட்டி வந்து 5%. அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அப்ப அதோட வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அசல் 4000 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா எவ்வளவு பர்சன்டேஜ்? 5%ங்க. அப்படியே 5 பெருக்கிறேன். அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். 4 5 20. இங்க ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்கிறதால 200 அப்படின்னு வரும். இது மொதல் வருஷம். கொஸ்டின்ல எத்தனை வருஷம்? 2 வருஷம் கேட்டிருக்கான். அப்ப நான் 2வது வருஷம் போனோம். அது போறதுக்காக நான் என்ன பண்றேன்? மொதல் வருஷம் அந்த 200 இருக்குல்ல, அதுல கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ பெருக்கிறேன். அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். அப்போ 1 5 5 2 5 10 அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, மொதல் வருஷம் 200 இருந்துச்சு இல்லையா? அதா கூட 2யும், 2வது வருஷம் 10 இருந்துச்சு இல்லையா? அதா கூட 1யும் பெருக்கி கூட்டிக்கணும். அப்ப 200 கூட 2 பெருக்குனா 400. அதுக்கப்புறம் 1 கூட 10 பெருக்குனா 10 கூட்டினா 410 இருக்குதா அப்படின்னு போய் பாருங்க. பர்ஃபெக்டா இருக்குது. அவ்வளவுதான். ஒரே செகண்ட்ல இல்ல ஒரு 2 செகண்ட்ல அழகா கொஸ்டின் படிச்ச உடனே போட்டுற முடியும். நீங்களும் இதே மாதிரி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அதுவும் குரூப் 2க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 2022ல, இது 8th நியூ புக்ல. அதுக்கப்புறம் இது பாருங்க 2022 டிஎன்பிசில கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்தது வந்து 2024 குரூப் 4ல கேட்டிருக்கான். சூப்பர். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 2022 குரூப் 2ல கேட்டிருக்கான். பார்த்துங்க. அதுக்கு அடுத்ததா 8th நியூ புக்ல 2ஆம் மாசம் 2024 டிஎன்பிசில கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இது 2024 டிஎன்பிசில கேட்டிருக்கான். சூப்பர். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க 2015 குரூப் 2ல கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இது லேட்டஸ்டா 2024 கொஸ்டின். ஸோ 2024 கொஸ்டின் குரூப் 2ல 2015லயும் 2022லயும் கேட்டிருக்கான். 2024 குரூப் 4லயும் கேட்டிருக்கான். ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து எவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கேள்வி எல்லாத்தையும் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேள்வியிலேருந்து வர தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது வந்து குரூப் 2க்கு கூட்டு வட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? ரைட்டுங்க. அதாவது இது நமக்கு என்ன கண்டிஷன்னா நல்லா கவனிக்கணும். 2 ஆண்டுகள் அல்லது 2 முறை வட்டி கணக்கிடுற மாதிரி வந்தா. புரியலையே? இப்போ நான் முதல் கொஸ்டின் படிக்கிறேன், புரியும். உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கு. அதை ஒரு பேங்க்ல, கூட்டு வட்டி கொடுக்குற பேங்க்ல போடுறீங்க. அந்த பேங்க்ல 10% வட்டி தராங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் நீங்க வட்டி மட்டும் வாங்குறீங்கன்னா எவ்வளோ வட்டி வரும்? இதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். இப்போ இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ 2 வருஷத்துக்கு நீங்க அப்புறம் போறீங்க. அப்போ போய் வட்டி வாங்குறீங்கன்னா
வருஷம் ஒரு அமௌண்ட் வட்டி போட்டிருப்பான். அந்த வருஷத்துக்கு வட்டிக்கு வட்டி போட்டு 2வது வருஷம் கொடுப்பான். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதுங்களா? வருஷம் வட்டி போடுவாங்க. இதான் மெத்தேடு. கரெக்ட் தானே? ஆமாம். அப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு பொறுத்து போனீங்கன்னா 2 முறை வட்டி கணக்கிடுறாங்க. ஆமாவா இல்லையா? வருஷம் ஒரு வட்டி போடுவாங்க, 2வது வருஷம் அந்த வட்டிக்கு இன்னொரு வட்டி போட்டு கொடுப்பாங்க. கரெக்டா? இப்போ நீங்கள் 3 வருஷம் பொறுத்து போறீங்கன்னா 3 முறை வட்டி கணக்கிடுவோம். கரெக்டுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் இந்த கிளாஸில் 2 முறை வட்டி கணக்கிடுற மாதிரி வந்தா இந்த ஷார்ட்கட் 100% ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இதில் என்னன்னா, உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கு அசல், அதை அப்படியே எழுதிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அசலா கூட டைரக்டா பர்சன்டேஜை பிரிக்கலாம். பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10. அதை அப்படியே பிரிக்கிறேன். இதில் ஒரு கண்டிஷனுங்க. அசலா கூட பர்சன்டேஜை பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். இங்கே 0 இல்லைன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இல்லை ஒரு 0 இருக்கு, ஒரு 0 இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். பட் இதில் 2 0 இருக்கிறதால கேன்சல் பண்ணிட்டு அந்த குழப்பம் வேண்டாம். 0 இல்லைன்னா அது என்ன பண்ணணும் நான் அந்த கணக்கில் சொல்கிறேன். புள்ளி வைக்கணும் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே? ஓகேப்பா. இப்போ 2 0 கேன்சல் பண்ணிட்டா பெருக்கலாம். அப்போ 100 ஒன்று பெருக்கினா 100 அப்படின்னு வரும். முறை வட்டி கணக்கிட்டேன். அப்போ இது வருஷ வட்டியான்னு கேட்டால் இது ஷார்ட்கட்டு. இது அப்ராக்சிமேட்லி வருஷ வட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் வச்சுக்கோங்க. வருஷம் நம்ம வட்டி வந்தாச்சு. இப்போ 2வது வருஷம் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம். அப்போ 2வது வட்டி கண்டுபிடிக்கணும். 2வது வட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த வருஷம் 100ன்னு வந்துச்சு இல்லையா, அதான் கூட கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை டைரக்டா பெருக்குங்க. இப்போதைக்கு இதுதான் அசல் 100 ரூபாய். ஏன்னா நான் 2வது வருஷம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். இருக்குது, பண்ணிட்டேன். அப்போ ஓர் பைத்து அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? இது ஈஸி. சரிங்களா? ஓகே. இப்போ 2வது வருஷம் இல்லையா, இப்போ நான் வட்டி எடுக்கணும் இல்லையா, வெளியே எடுக்கணும்னா அங்கே பாருங்க, வருஷம் 100ன்னு வந்துச்சு இல்லையா, அதோட 2 பேருக்குங்க. இது எல்லா கணக்கும் சூட்டபிள் ஆகும். 2 வருஷம்னாவே இதான் மெத்தேடு. கூட 2 பேருக்குங்க, 2வதா கூட 1 பேருக்குங்க. பெருக்கிட்டு கூட்டினா ஆன்சருங்க. அவ்வளோதான். அப்போ இங்கே 100 கூட 2 பேருக்குன்னா 200 அப்படின்னு வரும். 1 கூட 10 பேருக்குன்னா 10ன்னு வரும். கூட்டினா 210. இவ்வளோதான் வட்டி. ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. பாருங்க, எந்த ஃபார்முலாவும் போடல. ஒரே ஒரு ஃபார்முலா கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசல் எடுத்துக்கிறீங்க, பர்சன்டேஜாக கூட பெருக்கிறீங்க, பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறீங்க, பெருக்கிட்டு வருஷம் வரும். 2வது வருஷம் போகிறதுக்கு அதே பர்சன்டேஜை பெருக்கிறீங்க, 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறீங்க, ஆன்சர் 2வது வருஷத்துக்கு போடுறீங்க. ஓகேவா? இதில் வருஷத்தா கூட 2 பேருங்க, 2வது வருஷத்தா கூட 1 பேருங்க, பெருக்கிட்டு கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான். மொத்தம் தெரிய முடிஞ்சிட்டேன். முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. தெளிவாக புரியுதுங்களா? சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 கணக்கு எடுத்துருந்துருக்கோம். இப்போ 2வது கேள்வி பார்ப்போம். இதில் கூட்டு வட்டி 8th நியூ புக்கில் கொடுத்துருப்பான். ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஐ மீன் இந்த இப்படி அதாவது அசல் ஈக்குவல் டு ரூபாய் 400, வட்டி R = 5%, N = 2 ஆண்டுகள். இதெல்லாம் அப்படியே எழுதியும் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. நான் புத்தகத்தில் இருக்கிறதால அப்படியே இருந்துட்டேன். சரிங்களா? ஓகே. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா அதோட கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அசல் தெளிவா 4000 இருக்கு, பர்சன்டேஜ் 5% இருக்கு, ஆண்டு 2 ஆண்டுன்னு சொல்லிட்டோம். 2 ஆண்டுனாவே 2 முறை வட்டி கணக்கிடுவாங்க. அப்போ 2 முறை வட்டி கணக்கிட்டாவே நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஷார்ட்கட்டு? அசலை முதல்ல 4000 எழுதிக்கங்க. இதா கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பர்சன்டேஜ் 5ன்னு கொடுத்துருக்கான். இதில் ஒரு கண்டிஷன், அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். பண்ணியாச்சு. இப்போ 4 5 20 இருங்க, இது போன கணக்கில் போடுறது இங்கே இருக்குது போல. இதே அழிச்சிட்ருவோம். ஓகே, அழிச்சாச்சு. இப்போ 4 5 20 இங்கே ஆல்ரெடி 0 இருக்கிறதால 200 ரூபாய் அப்படின்னு வருங்க. இது வருஷம். ஓகேவா? இப்போ நான் 2வது வருஷம் போனோம். அதனால அந்த என்ன மதிப்பு கிடைக்குதோ அதான் கூட கொஸ்டினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்குங்க. 200 கூட 5 பெருக்கிறேன். அப்படி பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். பண்ணியாச்சு. 1 5 5 சாரி 1 5 5 2 5 10 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் 2 வாட்டி போட்டுட்டேன். வாட்டி 200 வந்துச்சு இல்லையா, அதான் கூட 2யும், 2வது வாட்டி 10 வந்துச்சு இல்லையா, அதான் கூட 1யும்
பெருக்கி கூட்டிங்க, அவ்வளோதாங்க மெத்தேடு. அப்போ 200 கூட 2 பெருக்குனா 400 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ 10 கூட 1 பெருக்குனா 10 தான் வரும். அப்படின்னா 410. இது 8th நியூ புக்கில் இருக்குது. பர்ஃபெக்டாக ஆன்சர் வருது. 100% கரெக்டாகவே வரும். புரியுதா? நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? சூப்பருங்க. அடுத்ததுங்க 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அசல் ரூபாய் 12,600, ஆண்டு வட்டி R = 10%, N = 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு என்ன மெயினா பார்க்கணும்னா, ஆண்டு எத்தனை வருஷம்? 2. அப்போ 2 வருஷம்னா 2 முறை கணக்கிடுவாங்க. இதில் தான் அதுதான் இவன் சொல்கிறான், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ ஒரு வட்டி, 2வது வருஷம் 2வது வட்டி, அப்புறம் 2 முறை வட்டி கணக்கிடுறாங்க. நம்ம ஷார்ட்கட்டே 2 முறை வட்டி கணக்கிட்டா சூட்டபிள் ஆகும். அவ்வளோதான். ஓகே, புரியுதா? புரியுது. அப்போது இங்கே பாருங்க, 12,600 இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அசல் இதா கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம், பர்சன்டேஜ் 10ன்னு கொடுத்துருக்கான். அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணும். 2 0 இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 1260 1 பெருக்குன்னா அதே 1260 தான் வரும், வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இது மொதல் வருஷம். இப்போ 2வது வருஷத்துக்கு போனோம்னா இதாக கூட கொஸ்டினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் அதை பெருகணும். 10% கொடுத்துருக்கான், பெருகிறேன். அப்படி பெருகுன்னா அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், இருக்குது, பண்ணிட்டேன். அப்போ 126 1 பெருக்குன்னா 126 தான் வரும். ஓகேவா? இதான் முக்கியம். இப்போ மொதல் வருஷம் 1260 கூட 2 பெருகணும். 2வது வருஷம் 126 கூட 1 பெருகணும். பெருகி கூட்டின ஆன்சர் அம்புடுதான். இப்போ பாருங்க, 1260 அப்படியே மனசில் 1260 மனசுலேயே கூட்டுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 126 முடிஞ்சிடுச்சு. 6 6 12 12 14க்கு 4 மீதி 1ன்னு வரும். 2 4 6 அப்படின்னு வரும். இங்கே 2ன்னு இருக்கும். 2606 இது கரெக்டாக இருக்கா? எஸ் பாருங்க, இங்கே பாருங்க, 2646 100% கரெக்டாக வந்திருக்கு. ஒரு பிழை இல்லை. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சிடுச்சா? இப்போ நான் 3 கொஷின், மொதல் 2 கொஷின் 2 முறையும் நடத்தினேன். இது புரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2024 குரூப் 4 கொஷினுக்கு வருவோம். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு நிதி தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்குறான். இது கூட்டு வட்டின்னு தெளிவாக தெரியுது. ஆனால் அவன் கேட்டுக்கிறது என்னன்னா தொகை. தொகைனா என்னன்னா குழப்பிக்காதீங்க. கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டால் வட்டி மட்டும் கேட்குறான்னு அர்த்தம். தொகை, கூட்டு வட்டியோட தொகை அப்படின்னு வந்துச்சுன்னா அசலும் வட்டியும் சேர்த்து கேட்குறான்னு அர்த்தம். உங்ககிட்ட ஒரு 12,000 இருக்குங்க. நீங்கள் ஒரு பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, 2 வருஷம் அங்கே போடுறீங்க. அந்த பேங்க்கில் 5% கொடுக்குறாங்க. நான் 2 வருஷம் பொறுத்து மொத்த அமௌண்ட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மொத்த அமௌண்ட் எவ்வளோ வரும்? இதான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? புரியுது. வட்டி கண்டுபிடிச்சி அசலாடு கூட்டினா ஆன்சர். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே வருவோம். அசல் 12,000 கரெக்டாக. அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம். பர்சன்டேஜ் 5% சொல்லியிருக்கான். இப்போது அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், முதல்ல 12 கூட 120 கூட 5 பெருகுனா நான் 12 கூட 5 போயிட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. 10 5 50, 12 5 60, அந்த இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, அதை போட்டுவிட்டு 600. முதல் வருஷம் 600 அப்படின்னு வரும். இப்போ நம்ம இந்த கணக்கு பார்த்தா தெளிவாக புரியுது. 2 வருஷம்னு சொல்லிட்டான். சரிங்களா? அப்போ 2 வருஷம் அப்படின்னும் போது 2 முறை வட்டி கணக்கிடுறாங்க. இப்போ நான் 2வது வருஷம் போனோம். அப்போ இந்த முதல் வருஷம் வட்டியாக கூட கொஸ்டினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருகணும். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 6 5 30 அப்படின்னு வருங்க. கரெக்டாக இது வரைக்கும் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? முதல் வருஷம் 600 கூட 2ஐயும், 2வது வருஷம் 30 கூட 1ஐயும் பெருக்கி கூட்டிக்கணும். சரிங்களா? 600 கூட 6 கூட 2 பேருக்குன்னா 12 1200 வருமா? 30 கூட 1 பேருக்குன்னா அதான் வரும். அப்போ 1230 வட்டி. ஓகேவா? இப்போ நான் வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். சப்போஸ் இப்போ போன கொஸ்டின் மாதிரின்னா ஆப்ஷனில் 1230ன்னு இருக்கும்.
பட் இதில் இருக்காது. ஏன்னா அவன் அசலும் வட்டியும் சேர்த்து கேட்டிருக்கான். இப்போ நீங்களே பாருங்க, 12,000 கூட ஒரு 1236 கூட்டுங்க, 13,236 வருமா? இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக 36 இல்லை 30 தான், கரெக்டாக 30 தான் சரிங்களா, 230 தான் கரெக்ட். அப்போது ஆப்ஷன் சி பர்ஃபெக்டாக வருது. புரியுதுங்களா? அதாவது இந்த ஷார்ட்கட் 100% கரெக்டாகவே வரும் சரிங்களா, குழப்பமே வேண்டாம். தெளிவாக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா ஈஸி சரிங்களா. புரியுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ 2022 குரூப் 2ல கேட்ட கொஸ்டினும் உங்களுக்கு ஹோம்மார்க்காக தரேன், நீங்களே போடுங்க. ரூபாய் 5,000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியானது. இப்போ வட்டி தான் கேட்டிருக்கான். இப்போ என்ன பண்ணும், 5,000 எழுதிக்கணும், பக்கத்துலேயே 12 பெருகணும். அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணும், பெருகிடுங்க, சாரி கேன்சல் பண்ணிடுங்க. 50 கூட 12 பெருகுங்க, ஒரு மதிப்பு வரும். அது ஃபர்ஸ்ட் வருஷம். அந்த மதிப்பாக கூட பர்சன்டேஜை பெருக்குங்க, அங்கே 2 0 இருக்கும், கேன்சல் பண்ணுறங்க. அப்போ பெருகி லாஸ்ட்டாக பெருகணும் 2வது வருஷம் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு 2 மதிப்பு இருக்கும். மொதல் வருஷத்தை விட 2 பெருங்க, 2வது வருஷத்தை விட 1 பெருங்க, கூட்டுங்க, ஆன்சர். பாருங்க, நான் சொல்லிட்ட வாயிலே நேரம் நீங்கள் போட்டுருக்கலாம். போட்டிங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர், அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் ஏ ரூபாய் 1072, பி 1172, சி 1272, டி 1372. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது 6வது கணக்கு போலாமா? 6வது கணக்கு இதை இருங்க, இதை அழிச்சு விட்றேன். ரூபாய் 3000 இருங்க இது ஐக்கத்தலகுது. ஓகே, ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் முறையே 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. 2024 இப்போ லேட்டஸ்ட் கொஸ்டினும் 8th நியூ புக்கில் இருக்குது. இங்கே 2 வருஷம் இருக்குது, நம்ம மெத்தட் ஓகே. இன்னும் பர்சன்டேஜ் தான் புள்ளியில் இருக்குது. புள்ளியில் இருக்கிறதால பயப்பட வேணாம். இப்போ அசல் 3200 கரெக்டா? அப்போ அந்த அசல் 3200 எழுதிக்கிறேன். இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாங்க. அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குனா 2 0 கேன்சலும் பண்ணிட்டேன். இப்போ 32 கூட 2.5 பெருக்கணும். அடடா, என்னப்பா அது 32 கூட 2.5 பெருக்கணுமா, கஷ்டமாச்சே அப்படின்னு தோணும். ஆனால் ரொம்ப ஈஸிங்க. இந்த நான் சொல்கிற மாதிரி பெருக்குங்களேன். இப்போ முதல்ல இந்த 2 எடுத்துங்க. 2 கூட 32 பெருக்கணும் என்ன ஆகும் அப்படிங்க பாருங்களேன். 32 2 முறை 32 எழுதிக்கிட்டேன். இப்போ 2 கூட 32 பேருக்கு போகிறேன், அதனால 2 முறை 32 எழுதிக்கிட்டேன். அடுத்தது 0.5 கூட 0.5ன்னா பாதிங்க. அப்போ 32ல் பாதி எவ்வளோ? 30ல் பாதி 15, 2ல் பாதி 1 16. அவ்வளோதான். இது மொத்தம் கொடுங்க, முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன நம்பராக வந்தால் குழப்பிட்டு உக்காந்துருக்காதீங்க. புள்ளி வைக்கிறது எப்படி, அதெல்லாம் சின்ன நம்பர்னா டக்குன்னு போட்டுடலாம். முதல் 2 கூட்டினா 2 32 பக்கத்தில் எழுதிங்க. அப்புறம் 0.5 அரை, அப்போது 32 பாதி ஆகுங்க 16. இப்போ கூட்டுங்க, கூட்டினா 6 10 மீதி 1 3 3 6 7 8 80 ரூபாய். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பருங்க. அடக்கடவுளே, இது தெரியாமல் போச்சே. இப்போ மொதல் வருஷம் 80 வந்துருச்சு. இப்போ நான் 2வது வருஷம் போனோம் 2.5 பெருகிறேன். 2வது வருஷம் போனால் கொஸ்டினில் 2.5 பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், அதை கூட நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருன்னு 2 0 கேன்சல் பண்ண சொன்னேன். பட் இதில் 1 0 தான் இருக்குது, பண்ணிட்டேன். இன்னொரு 0 இல்லையே. அடக்கடவுளை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அப்படியே 8 கூட 2.5 பெருகுங்க. பெருக்கி அதில் 0 வந்தால் 1 0 கேன்சல் பண்ணுறங்க. அப்படி வரலன்னா அங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். புரியுதா? 2 0 கேன்சல் பண்ணணும், 1 0 இருக்குது, பண்ணிட்டேன். இன்னொரு 0 இல்லை, அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக 8 கூட 25 2.5 பெருகிறேன். பெருக்கி வரக்கூடிய விடையில் 1 0 இருந்தால் கேன்சல் பண்ணலாம். அப்படி வரலன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அடடா, 8 கூட 2.5 பெருக்கணுமே. ஒன்றும் இல்லை, பாருங்க. இப்போ நான் போட்ட மாதிரியே போடுங்க. முதல்ல ஒரு 8 2 வாட்டி பெருகிட்டேன். அடுத்தது இங்கே பாருங்க, 8 கூட 2 பெருகிறேன், அதனால 2 8 போட்டுக்கினேன். அடுத்தது 0.5ன்னா 8ல் பாதி ஆகி கூட்டிக்கணும். 8ல் பாதி 4. அவ்வளோதான், கூட்டுங்க. 8 8 16 16 ஒரு 4 20. அவ்வளோதாங்க. அடாடாடாடா, சோகாக்குதுப்பா. இப்போ 20 தான், ஆனால் ஒரு 0 கேன்சல் பண்ணோம். ஏன்? போன இதில் சொன்னேன் இல்லையா, இப்போ 80 கூட 2.5 பேருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம். 1 0 தான் இருந்துச்சு, பண்ணிட்டேன். இன்னொரு 0 நீங்கள் பேக்கிட்டு பண்ண சொன்னேன். புரியுதுங்களா? குழப்பிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதுகிறேன், மொதல் வருஷம் 80ன்னு வரும்.
ரெண்டாவது வருஷம் 2 தான் வரும், 20 வராது. சரிங்களா? 2. இப்போ மொதல் வருஷத்தோட 2யும் ரெண்டாவது வருஷத்தோட 1யும் பெருக்கி கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான். என்ன இந்த புள்ளின்றதால கொஞ்சம் ஸ்டெப் இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு புரியுது தான் தனியாக எதுன்னு. சரிங்களா? அப்போ 8 8 16 160, ரெண்டாவோட 1 பெருக்கினா தான் வரும், கூட்டினா 162. அவ்வளோதான். 162 ஆன்சர் இருக்குதா அப்படின்னு கேட்டால் தெளிவாக இருக்குது, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. சூப்பர் சூப்பர். ஈஸி தானே? ஈஸி தாங்க. அடடா, கூட்டு வட்டி இவ்வளோ ஈஸின்னு இப்போதான் தெரியுது. ரைட்டு, அத்தகனுக்கு போகலாம் வாங்க. அடுத்தது 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 7/2/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்கோம். இருங்க, இந்த 4 அழிச்சு விட்டுறேன். ஓகே, என்ன கேள்வின்னா, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது? நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டின்ல அசல் தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க உங்களை. சரிங்களா? இதுக்கு முன்னாடிலாம் அசல் கொடுத்துருவான், ஆண்டு கொடுத்துருவான், பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருவான், வட்டி கேட்டான். கரெக்டா? பட் இதில் என்னன்னா 2 ஆண்டுன்னு சொல்லிட்டான். நமக்கு 2 ஆண்டு தான் முக்கியம். டைப்பே நம்ம 2 ஆண்டு கணக்கு தான் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் 5% கொடுத்துட்டான். அடுத்ததா 22,050 ஆகிறது அப்படின்னா 22,050ன்னா இதில் அசலும் இருக்குது, வட்டியும் இருக்கு. ஏன்னா கூட்டு வட்டியில் 22,050 ஆகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அசலும் இதில் தான் இருக்கு, வட்டியும் இதில் தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு குழப்பமாகுது சார், அது எப்படி சார் இதுக்குள்ள அசலும் வட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இது பார்த்தாவே புரியும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கூட்டு வட்டியில் 22,050 ஆகுதுன்னு சொன்னாவே அது அசலும் வட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? 2வது பாயிண்ட் ஆப்ஷனை பாருங்களேன். 18,500, 19,000, 19,500, 20,000. இப்போ இதெல்லாம் எதை குறிக்குது? அசலை குறிக்குது. அப்போ அசலை விட வட்டி இவ்வளோ பெருசாக ஆகிடும். நல்லா யோசித்து பாருங்க. அசல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 18,500 ரூபான்னு வச்சுங்க. 18,500 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு வட்டியே 22,050 எந்த பேங்க்ல கொடுக்குறான் சொல்லுங்க? அதுவும் 5%ன்னு சொல்லிட்டான். பாசிபிள் இருக்கா? இல்லை. இதை நீங்கள் உங்களுக்கு புரியலனா கூட இது வந்து அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ புரியுதா நான் சொல்கிறதே? ரைட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், அசலும் வட்டியும் சேர்த்து கொடுத்துதான் அசல் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நார்மல் மெத்தட்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஆப்ஷன் வச்சு போட்டுருங்க. 2 ஆப்ஷனில் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். சரிங்களா? எப்போவுமே நீங்கள் ஆப்ஷன் வச்சு போகிறீங்கன்னா எதில் நிறைய 0 இருக்கோ அதை முதல்ல எடுங்க. அது ஏன்னா ஈஸியாக இருக்கும். 1 செகண்டில் ஆன்சர் வந்து, அதாவது 1 செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். கரெக்டாக வந்து ஆன்சரு இல்லை, அடுத்த ஆப்ஷனுக்கு தாவிடலாம். ஓகேவா? நிறைய 0 இருக்கிறத செலக்ட் பண்ணணும். நிறைய 0 பார்த்தா 20,000 தான் நிறைய 0 இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் டி. சரிங்களா? இப்போ நான் இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். கரெக்டாக வந்தால் ஓகே, இல்லைனா நான் அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுறேன். சரிங்களா? அசல் 20,000. இதாக கூட கொஸ்டினில் 5% கொடுத்துருக்கான், அதை பெருகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓரஞ்சு 5 10 அப்படின்னு வரும். இங்கே ஆல்ரெடி 2 0 இருக்குது, 1000 அப்படின்னு ஆயிடும். இது மொதல் வருஷம். இப்போ நான் 2வது வருஷம் போனோம். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 1000 கூட கொஸ்டினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 10 5 50 அப்படின்னு வரும். இது 2வது வருஷம். போதும். இப்போ என்ன பண்ணோம், மொதல் வருஷம் 1000 கூட 2யும், 2வது வருஷம் 50 1யும் பெருக்கி கூட்டிக்கணும். 1000 கூட 2 கூட்டினா 2000ங்க. கரெக்டா? ரைட். 50 கூட 1 பெருக்குனா 50 தான் வரும். அப்போ 2050. கரெக்டா? 2050. இப்போ நான் அசல் கொஸ்டின் ஆப்ஷனில் 20,000 எடுத்துக்கிட்டேன். இந்த 20,000 கூட வட்டி 2050. கரெக்டா? ரைட். கூட்டுங்க. 20,000 கூட 2050 கூட்டினா 22,050 தானே வரும். ஆமாம் தானே? கரெக்டா? கரெக்ட். அப்போ இதானே ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இதான் ஆன்சர். பாருங்க, நான் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்தேன், கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் உடனே சொல்லலாம், நீங்கள் போட்டு பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. மோஸ்ட்லி அதிக 0 இருக்கிறத எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? போக நிறைய மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுங்க. சரிங்களா? இது வரைக்கும் புரியுதா? அடுத்ததுங்க 8வது கேள்வி ஹோம் மார்க். 2015 குரூப் 2 கேட்டிருக்கான். இப்போ இருக்கிற மாதிரி தான் நீங்கள் போட போகிறீங்க. பாருங்க, 4% ஆண்டு வட்டிப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய்
632 கூட்டு வட்டியாக தரும். அப்ப இது கூட்டு வட்டி, அசல் இல்லை கூட. சரிங்களா? 1632 கூட்டு வட்டியாக தரும் என்றால் அசலை காணவும் அப்படின்னு 2015 குரூப் 12 கேட்டிருக்கோம். அப்போ வட்டி கொடுத்துட்டான். நீங்க ஜஸ்ட் இப்போ ஆப்ஷன்ல 40,000 20,000 அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 30,000 அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் 40,000 இருக்கா? சரி, இது 45ன்னு வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நான் அது வெரிஃபை பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஓகே. ஸோ 40,000 20,000 30,000 45,000 30,000 எனிதிங் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரியே 4% ஒர்க் அவுட் பண்ணுங்க. எதில் 1632 வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 40,000, பி 20,000, சி 30,000, டி அது இது மட்டும் 35,000 வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் அதை மாற்றிடுறேன், என்ன ப்ராப்ளம்னு. சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் 2015 குரூப் 2 கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது 9வது கேள்வி. அசல் ரூபாய் 4,000, ஆண்டு வட்டி வீதம் ஒய் ஆர் ஈக்குவல் டு 5%, n ஈக்குவல் டு 1 ஆண்டுகள் என அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டியை காணவும். இதாங்க இங்க இருக்கிறது. ஸோ இது வந்து 6/1/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடிலாம் 2 ஆண்டுன்னு கொடுத்துருப்பான். இதில் 1 ஆண்டுன்னு சொல்லிட்டான். 1 ஆண்டுன்னு சொல்லிட்டு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்களாம். அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அந்த பேங்க்ல. சரிங்களா? நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருந்தா தெரியும், 2 வாட்டி வட்டி கணக்கிடுறதுக்கு இந்த ஷார்ட்கட் சூட்டபிள் ஆகும் அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். 2 ஆண்டுன்னு கூட சொல்ல மாட்டேன். 2 வாட்டி வட்டி கணக்கிடுறதுக்கு இந்த ஷார்ட்கட் சூட்டபிள் ஆகும். இப்போ நீங்களே யோசிங்களேன், 1 வருஷம் அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா அப்போ 1 வருஷத்தில் எத்தனை முறை வட்டி கணக்கிடுவாங்க? இப்போ நீங்கள் எத்தனை வந்து 4,000 ஒரு பேங்க்கில் போடுறீங்க, 6 மாதத்தில் ஒரு வட்டி போடுவோம், அடுத்த 6 மாதத்துக்கு இன்னொரு வட்டி கணக்கிடுவான். அப்போ 1 வருஷத்துலேயே 2 முறை வட்டி கணக்கிடுறான். கரெக்டா? கரெக்ட். அப்போ 2 முறை வட்டி கணக்கிடுறதால இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, அப்போ இப்போ நம்ம போட்ட ஷார்ட்கட்லேயே இது போடலாம். 1 வருஷம்னு சொல்லிட்டு அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாவே 2 முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ இந்த ஷார்ட்கட் கொண்டு வரலாம். இன்னும் ஒரே ஒரு நிபந்தனை குறிப்பு இருக்கு, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாவே பர்சன்டேஜ் என்ன கொடுத்துக்கணும், அதை பாதியா மாற்றணும். இது மட்டும்தான் ஒரு இது. சரிங்களா? அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாவே எவ்வளோ பர்சன்டேஜோ அதை பாதி ஆகிடுங்க. 5ன்னு இருக்கு, 5ல் பாதி 2.5, அவ்வளோதான் 2.5 அப்படின்னு மாற்றிக்கணும். அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னால். மற்றபடி இப்போ ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னால் அப்படியே நார்மலாக போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அப்போ பாருங்க, 4,000 எழுதிக்கிறேன் அசல். இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும், கேர்ஃபுல்லாக பெருகுங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னால் 5% போடக்கூடாது, 2.5 பாதி. சரிங்களா? அதில் பாதியே போடணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும், 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 40 கூட 2.5 பெருகணும். இப்போ தான் நான் போன கணக்கில் கூட சொன்னேன், 2.5 பெருகுன்னா கஷ்டப்படாதீங்க. 40 40 20 கூட்டினா ஆகணும். 2 40 2 0.5 பெருகுன்னா 40 பாதியாகி கூட்டிக்கணும். சரிங்களா? இப்போ 0 2 4 10 100 அப்படின்னு வரும். அவ்வளோதானே? கரெக்டாக 4 4 8 9 10. எஸ் எஸ். அப்போது 100 அப்படின்னு வருதுங்க மொதல் வருஷம். இப்போ நான் 2வது வருஷம் போனோம், 2வது 6 மாதம்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ 2வது 6 மாதம் போனால் அந்த 100 கூட 2.5 கொஷினில் கொடுத்தா 2.5 பெருக்கிறேன். அப்படி பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 2.5 கூட 1 பெருக்குன்னா 2.5 தான் வரும். இப்போ மொதல் வருஷம் எனக்கு என்ன வந்துச்சு? 100 ரூபாய். 2வது வருஷம் 2.5 அப்படின்னு வந்துச்சு. கரெக்டா? ரைட். இப்போ பாருங்க, இதெல்லாம் 6 மாதத்துக்கு தான். ஆனால் நார்மலாக என்ன பண்ணிக்கணும், மொதல் வருஷத்தை 2ஆல் பெருக்கணும், 2வது வருஷத்தை 1ஆல் பெருக்கணும். அப்போ 200 1ஆட பெருக்குனா 2.5 கூட்டினா ஆன்சருங்க. அப்போ 202.5 வருமா? புரியுதுங்களா? 202.5 இருக்குதா பாருங்க. இருங்க 2 தான். 1 செகண்ட். 2 எப்படி வரும்? ஆமாம், 202.5. நான் 2ன்னு சொல்லிட்டேன்.
2.5 ஆன்சர். 202.5 ஆப்ஷன் ஏ தான் சரியானது. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இதை மட்டும் பார்த்துங்க. இந்த அரையாண்டுக்கு மட்டும் நான் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், கொஷின் கொடுக்குறேன். இதே மெத்தடில் போட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 2 கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி புரியுதுன்னு சொல்லுங்கள். இது ஈஸியாக இருந்தால் 3 வருஷத்துக்கு போகலாம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் வேறு நம்பர் பெருக்கிற மாதிரி இருக்கும். அதில் மீட் பண்ணுவோம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டேன்டா சாமி.